இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 57 சங்கீதம் 7 வசனம். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதக்காரனுடைய அனுபவம். அவன் இருதயம் பாருங்க, எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறதற்கும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுகிறதற்கும் ஆயத்தமாக இருந்ததுதான். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆராதனைக்கு செல்லுகிற உங்களுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறதா? சொல்றான் பாருங்க, விழியுங்கள், அதிகாலையிலே விழித்துக் கொள்வேன், வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அப்ப கர்த்தரை துதிப்பதற்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்த முடியுமோ அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் பயன்படுத்தி ஆண்டவரை துதித்த ஒரு தேவ மனிதன். உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்க தெரியுமா? நீங்கள் எப்போ துதித்தாலும் அதை வாசித்து பாடல்களை பாடி தேவ நாமத்தை துதித்து பாருங்க, அற்புதமாக இருக்கும். தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போ ஆயத்தம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றார், அதிகாலையிலே விழித்துக் கொள்வேன். அப்போ ஆலயத்துக்கு போகிற அந்த நல்ல நாளில், ஆராதனை நடக்கிற அந்த நல்ல நாளில், அன்னைக்கு ஒரு நாள் தான் எனக்கு லீவ் கிடைச்சிருக்கு. மற்ற நாள் சீக்கிரமே எழும்பி என்னுடைய வேலைக்கு நான் போக வேண்டியது இருக்குது, ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்குது, காலேஜுக்கு போக வேண்டியது இருக்குது, பஸ்ஸை பிடிக்க வேண்டியது இருக்குது, வேலைக்கு போக வேண்டியது இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் தான், 3 ஆராதனை இருக்குது, 2 ஆராதனை இருக்குது. அதனால் நல்ல ரிலாக்ஸாக தூங்கி மெதுவாக எந்திரிச்சு சர்ச்சுக்கு இல்லை. தாவீது சொல்கிறார் பாருங்க, அதிகாலையிலே விழித்துக் கொள்வேன். நீங்கள் கர்த்தரை துதிப்பதற்கு தான் மற்ற இடங்களுக்கு போகிறதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதை காட்டிலும் ஆண்டோடைய ஆலயத்துக்கு போவதற்கு தான் உங்களை ஆயத்தப்படுத்தும். உங்கள் மனதை ஆயத்தப்படுத்தணும், உங்கள் நினைவுகளை ஆயத்தப்படுத்தணும், உங்களுடைய செய்கைகளை எல்லாம் நீங்கள் ஒழுங்குபடுத்தணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். ஆயத்தத்தோடு நீங்கள் போங்க. வாழ்க்கையில் பல குழப்பங்கள் இருக்கலாம், பல தேவைகள் இருக்கலாம். ராத்திரி தூங்கும்போது நீங்கள் சில பிரச்சனைகளை சந்தித்து வேதனையோடு நீங்கள் என்ன செய்யலாம், தூக்கத்துக்கு போயிருந்துருக்கலாம். ஆனால் கர்த்தர்ட்ட கொடுத்துட்டு, ஆண்டவர் என் நாளைக்கு உங்களை ஆராதிக்கிற நாள், அதனால் நான் எழும்பணும்னு நீங்கள் நேற்று இரவே ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து ஆயத்தப்பட்டிருப்பீங்கன்னா துதிப்பதற்கு எந்த தடை இருக்காது. கர்த்தரை மகிழ்ச்சியோடு பாடுவதற்கு உங்கள் ஆத்மா ஆயத்தமாக இருக்கும், உங்கள் இருதயம் அதற்கு நல்ல ஒத்துழைப்பு தரும். இல்லாட்டி உங்கள் நினைவுகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயுமே என்ன செஞ்சிருக்கும், சிதறி கொண்டு இருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த தாவீது சொல்லுகிறது போல ஆயத்தமாக இருக்கிறது என்கிற நிலைக்கு நாம் வருவோம். அதிகாலையிலே விழித்தெழுந்து ஆலயத்திற்கு சென்று ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும் என்று ஆயத்தப்படுவோம். நமக்காக அங்கே ஒரு தேவன் காத்திருக்கிறார். அந்த வாரத்தில் உங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சு முடிக்கணுமோ அதெல்லாம் செய்து முடிப்பதற்கான வார்த்தைகளை அவர் தருவார், வாக்குத்தத்தங்களை தருவார், வழிகளை உண்டாக்குவார், அந்த வழிகளிலே இருக்கிறதான தடைகளை மாற்றுவார். ஆயத்தத்தோடு கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று ஆராதித்து பாருங்கள். உங்களுக்கான நன்மைகள் அந்த வாரங்களிலே கர்த்தரால் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும். பரிசுத்த பிதாவே, ஆயத்தத்தோடு உம்மை ஆராதிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபைத்தார், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.